அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது பாண்டிச்சேரி வந்திருக்கேன். பாண்டிச்சேரி வந்திருக்கேன். இந்த 3 நாளைக்கு அந்த ஜெர்மனி ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி சார்பாக ஓலைச்சுவடி பயிற்சி பட்டறை, ஓலைச்சுவடி எப்படி படிப்பதற்கான பயிற்சி பட்டறை. இங்கே ஓலைச்சுவடி காப்பகம் இருக்குது அந்த ஃப்ரெஞ்சு நிறுவனத்தில். நிறையா நான் பார்த்தேன் அதையும். இப்போ அவங்களுக்காக, தமிழர்களுக்காக அவங்க கொண்டு வர்றாங்க. இது செலவு பூரா ஜெர்மனி ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறை தான் இந்த ஏற்பாடு பண்ணுது. அந்த தமிழ் துறை தலைவர் ஈவா வைல்டன் வந்திருக்கார். அவரையும் பார்த்தேன். அப்புறம் அதை சந்தித்து ஒரு நிமிஷம் பேசிட்டேன். மறுபடியும் அவங்க அலுவலுக்கு போயிருக்காங்க. இப்போ மற்றதெல்லாம் நான் பேசுவேன். அவங்களுக்கு அந்த புத்தகத்தை அன்பளிப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதுதான் விஷயமே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இது குபேர வீதியா, இது கடற்கரை குபேர வீதி. இது இந்த விடுதிக்கு இதுக்கு பின்னாடி தான் அந்த விடுதி இருக்குது. நாங்கள் தங்கியிருக்கிற விடுதி அந்த ஃப்ரெஞ்சு அந்த ஓலைச்சுவடி பயிற்சி மையம் இங்கே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடி இருக்குது. பார்த்தேன் நான். இல்லை, அந்த காலத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு உணவில்லாமல் வாழும் கலையை தான் கண்டுபிடிச்சா செய்தியை. அதைத்தான் உலகத்துக்கு நம்ம சொல்லித் தரணும். திருவள்ளூர் ஓலைச்சுவடி தான். அப்புறம் எல்லாமே சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஓலைச்சுவடி தானே, அதில் தானே அதில் இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஜெர்மனியில் இருக்கிற டாக்டர் அர்னால்ட் ஹெர்டருடைய தியரியும் தமிழ் தியரி கொள்கையும் ரெண்டும் சேர்ந்து தானே வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறாரு. அதை நம்ம சொல்லிடுவோம். ரைட், அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரிங்களா? நன்றி. இப்போ ஜெர்மனிக்காரர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இப்போ ஜெர்மனிக்காரர்களுக்கு ஜெர்மனியினுடைய சளி குறைந்த உணவின் மூலமாகவும் திருவள்ளுவருடைய நீர் மருத்துவம் 942வது குறள் ரெண்டுமே சளி குறைந்த உணவுக்கும் நீர் மருத்துவம் ரெண்டும் ஒத்து போகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். இது 2000 ஆண்டுக்கு அப்புறம் நமக்கு வருது. கிட்டத்தட்ட 20,000 ஆண்டு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டுமே. திருவள்ளுவரை பற்றி தமிழர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 942 நீரைத்தான் மருந்தாக சொல்கிறாருங்கிறது உடலை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் ஜெர்மனி டாக்டர் சளி குறைந்த உணவும் கண்டினியூட்டி ஃபாஸ்டிங், நீண்ட காலமாக உணவு இல்லாமல் இருக்க முடியுமாங்கிறது தான். அப்போ நீண்ட கால உணவு இல்லாமல் இருக்கணும்னா உடம்புக்கு சக்தி எங்கே இருந்து விடுகிறது அப்படிங்கிறது. அப்போ யோகிகள் எப்படி குகையில் மாத கணக்கில் இருந்திருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கரெக்டாக வந்துருச்சு. பரிணாமம் தான் மனிதனுக்கு குறிப்பிட்ட மனிதனுக்கு அப்புறம் வளர்ச்சி அடைந்த மனிதனுக்கு உணவு தேவையில்லைன்னு அது முடிவு பண்ணுது. அப்போ எனர்ஜி எங்கேருந்து வருது? நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுதுங்கிற விஷயமே. இதெல்லாம் கண்டுபிடிச்சி வந்த கருத்து நம்ம இந்த நம்ம அச்சடித்து வெளியே போயிருக்குது. 30 ஆண்டு ஆச்சு. அருட்செல்வம் மகாலிங்கம் அவர்கள், ஏபிடி மகாலிங்கம் அவர்கள் இந்த புத்தகத்தை அச்சடித்து கொடுத்தாரு. மிகப்பெரிய காரியம் இது. அதனால் நாளைக்கு என்ன பண்ணேன், இந்த ஜெர்மனி ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி தமிழ் துறைக்கு நான் சில புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன், ஆராய்ச்சி பண்ண சொல்ல போகிறேன். இப்போ என் பொண்ணையை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கேன். நீ மெல்ல உள்வாங்கி நம்ம மெல்ல பண்ணணும். அவசரப்பட முடியாது. ஏதோ சொல்லியிருக்கேன். நன்றி.